விருப்பமற்ற துறையில் கால் பதித்தாலும் கூட கட்டாய ஆர்வம், கடின உழைப்பு என இரண்டும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். இந்த கூற்று நடிகை ராதிகாவிற்கு மிகச் சரியாக பொருந்தும். துளிகூட ஆசையின்றி சினிமாவில் நுழைந்த ராதிகா தன் திரை வாழ்க்கையில் அடைந்த உச்சம் என்பது மிக பெரியது. ஆரம்ப நாட்களில் இருந்தே வெற்றிகரமான படங்களில் மட்டும் நாயகியாக இல்லாமல் தொடர்ந்து தனது நடிப்பு திறமைக்கு தீனி போடுகின்ற படங்களிலும் நடித்து தன்னை ஒரு தேர்ந்த நடிகையாக வளர்த்துக் கொண்ட ராதிகாவின் திரை பயணத்தை பற்றி பேசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. வளரும் நாட்களில் சினிமாவின் பாதிப்பு சிறிதும் இன்றி வளர்ந்த ராதிகா தன் குழந்தை பருவத்தில் அதிகமாக படங்கள் பார்த்து வளர்ந்தவர் அல்ல. சிலோனில் தனது அம்மாவுடன் ராதிகா பார்த்த முதல் திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை. அதன் பிறகு லண்டனுக்கு படிக்க சென்ற ராதிகா திரும்பி வந்த பிறகும் கூட தமிழ் திரைப்படங்கள் மீது ஆர்வம் இன்றியே இருந்தார். எம்.ஆர். ராதாவின் வாரிசு என்றாலும் ராதிகாவின் மேல் சினிமா வெளிச்சம் பட்டுவிடக் கூடாது என நினைத்தே வளர்த்தார் அவரது தாயார் கீதா. ஆனால் காலம் முற்றிலும் வேறொரு கணக்கு போட்டு வைத்திருந்தது. 16 வயது நிலை படத்திற்கு பிறகு தனது அடுத்த படத்திற்கான நாயகியை தேடிக்கொண்டிருந்த பாரதி ராஜா எதேர்ச்சியாக ராதிகாவின் புகைப்படத்தை பார்த்தார். இன்னாரின் மகள் என்பதே தெரியாமல் ராதிகாவின் தாயாரிடம் சென்று பேசினார். பாரதி ராஜா 16 வயது நிலை எனும் முக்கியமான படத்தை கொடுத்த இயக்குனர் கேட்கிறாரே என்பதால் ராதிகாவின் தாயாரும் அவரை நடிக்க வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். ஆனால் ராதிகாவிற்கோ நடிப்பதில் சற்றும் விருப்பமில்லை. என்னுடைய முகத்தையெல்லாம் திரையில் யார் பார்ப்பார் என கூறி அலட்சியமாக அந்த வாய்ப்பை மறுத்தார் ராதிகா. ஆனால் பாரதி ராஜாவின் தொடர் வற்புறுத்தல் காரணமாக கிழக்கே போகும் ரயில் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார். ராதிகாவின் அன்றைய குழந்தைத்தனமான முகமும் பேச்சும் பாரதி ராஜாவிற்கு இவள்தான் தங்கள் கற்பனையில் உதித்த பாஞ்சாலி என நினைக்க வைத்தது. ஆனால் அவரை தவிர உதவி இயக்குநர்களான பாக்கியராஜ், விஜயன் என யாருக்குமே ராதிகாவின் மேல் துளி கூட நம்பிக்கை இல்லை. மாநிறம், சற்றே பூசிய உடல்வாகு என நடிகைகளுக்கு என்றே வகுக்கப்பட்ட இலக்கணங்களுள் பொருந்தாத ராதிகாவை ஒரு படத்திற்கு மேல் நிற்க மாட்டார் என அவரது காதுபடவே பேசினர். அதற்கு ஏற்றாற் போல வெட்கம், காதல், அழுகை என நடிப்பிற்கான எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்ட தெரியாமல் இருந்த ராதிகாவை சாக்லேட் கொடுத்து தன்மையாக பேசியே நடிக்க வைத்தார் பாரதி ராஜா. ஒரு பெரிய இயக்குனரின் படத்தில் நடிக்கிறோம் என்கின்ற எண்ணம் சிறிதும் இன்றி விளையாட்டுத்தனமாக படப்பிடிப்பில் சுற்றித் திரிந்தார் ராதிகா. ஆனால் வசனங்களை ஒருமுறை கேட்டுக்கொண்டு அதை அப்படியே டேக்கில் பேசி அசத்தி விடுகின்ற தனித்திறமை ராதிகாவிற்குள் ஒளிந்திருந்தது. நடிகவேள் எம்.ஆர். ராதா தன்னுடைய வசனங்களை காதால் மட்டுமே கேட்டுக்கொள்வார். கவனமுடன் கேட்டு அதனை உள்வாங்கி பேசுகின்ற ராதாவின் நுட்பமான திறன் ராதிகாவிடமும் இருந்தது. பாரதி ராஜாவின் முயற்சியால் கிழக்கே போகும் ரயில் படப்பிடிப்பில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய ராதிகாவின் குரல் பலரால் விமர்சிக்கப்பட்டது. குழந்தைத்தனமான ராதிகாவின் குரல் பாஞ்சாலி கதாபாத்திரத்திற்கு சற்றும் ஒத்து வராது என நினைத்து பலரை பின்னணி குரல் கொடுக்க வைத்து பார்த்தார் ராதிகா. ஆனால் எந்த குரலும் பாஞ்சாலி கதாபாத்திரத்திற்கு பொருந்தாத நிலையில் உதவி இயக்குனர் பாக்கியராஜ் ராதிகாவையே டப்பிங் பேச வைக்கலாம் என கூறினார். கள்ளம் கபடமற்ற இடம் பெண்ணான பாஞ்சாலி கதாபாத்திரத்திற்கு ராதிகாவின் மழலைத்தனம் நிறைந்த குரல் பொருந்தி போகும் என எண்ணினார் பாக்கியராஜ். அதன் பிறகே ராதிகாவின் குரல் தேர்வு செய்யப்பட்டது. கிழக்கே போகும் ரயில் படத்தின் நாயகன் சுதாகர் என்றாலும் கூட கதை முழுக்க முழுக்க ராதிகாவையே சுற்றித்தான் உருவாக்கினார் கதாசிரியர் ஆர். செல்வராஜ். நாயகிக்கு முக்கியத்துவம் அளித்து உருவாக்கப்பட்ட கதையில் பாடல்களிலும் குறும்புத்தனமான சில காட்சிகளிலும் பாஞ்சாலியாக ரசிகர்களின் இதயங்களில் நின்றார் ராதிகா. அதிகம் தமிழ் படங்களில் அறிமுகம் ஆகாத ராதிகா முதல் படம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் நடிகை சாவித்திரி நடித்த கை கொடுத்த தெய்வம் படத்தை பார்த்தார். அந்த படத்தில் சாவித்திரியின் நடிப்பு சிறுமியான ராதிகாவை வெகுவாக பாதித்தது. அதுவரையிலும் நடிப்பின் மீது ஆர்வம் இன்றி இருந்த ராதிகாவிற்கு நடிப்பின் மீது ஆர்வம் வருவதற்கு சாவித்திரி ஒரு முக்கிய காரணியாக அமைந்தார். கிழக்கே போகும் ரயில் படத்தின் வெற்றிக்கு பிறகு நிறம் மாறாத பூக்கள் படத்தில் மீண்டும் பாரதி ராஜாவுடன் இணைந்த பொழுது நடிப்பில் ஆர்வம் காட்டினார் ராதிகா. அதன் பிறகு தன்னுடைய முதல் பட நாயகன் சுதாகர் உடன் இணைந்து பல படங்களில் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தினார். ராதிகா கிழக்கே போகும் ரயில் படத்தில் அறிமுகமான போது அந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்த பாக்கியராஜ் தன்னுடைய முதல் படமான சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில் இயக்கிய போது நாயகி கதாபாத்திரத்திற்கு ராதிகாவையே அணுகினார். ஆனால் பாக்கியராஜின் முதல் படத்தில் ராதிகாவால் நடிக்க இயலாமல் போனது. அதன் பிறகு ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள் என பாக்கியராஜ்
ரஜினிகாந்த் இயக்கிய அடுத்தடுத்த படங்களில் நடிக்க முடியாமல் போகவே இன்று போய் நாளை வா பட வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் ராதிகா. ஒரு பெண்ணை காதலிக்கும் 3 இளைஞர்கள் என நகைச்சுவையாக உருவாக்கப்பட்ட அந்த கதையில் ராதிகாவின் ஜெயா கதாபாத்திரம் வெகுளித்தனமும் அன்பும் நிறைந்தது. தொடக்கத்தில் பாக்கியராஜின் விருப்பத்தை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளுகின்ற ராதிகா அதன் பிறகு அவருடைய காதலை புரிந்து கொள்ளுகின்ற காட்சிகள் நகைச்சுவை கலந்த சுவாரஸ்யமான காட்சிகள். 80களின் தொடக்கத்தில் முன்னணி நடிகையாக வளரத் தொடங்கிய ராதிகா ரஜினிகாந்தின் பெரிய கமர்ஷியல் படங்களில் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கினார். ஸ்ரீபிரியா, ஸ்ரீதேவிக்கு பிறகு ரஜினிகாந்தின் வெற்றி பட நாயகியாக வலம் வந்த ராதிகா போக்கிரி ராஜா, ரங்கா, 3 முகம், நல்லவனுக்கு நல்லவன், ஊர்காவலன் என பல வெற்றி படங்களில் முக்கிய அங்கம் வகித்தார். அதே சமயத்தில் மெட்டி, ஈரவழி காவியங்கள், மீண்டும் ஒரு காதல் கதை என கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களிலும் நடித்து தனது நடிப்பு திறனை வளர்த்துக் கொண்டார் ராதிகா. தொடர்ந்து வெள்ளி விழா படங்களை கொடுத்து வந்த இயக்குனர் பாக்கியராஜ் தன்னுடன் ஒரு படத்தில் நடித்த நடிகையை அவ்வளவு எளிதில் தன்னுடைய அடுத்த படத்தில் நடிக்க வைக்க மாட்டார். ஆனால் ராதிகா மட்டும் அதில் விதிவிலக்கானவர். இன்று போய் நாளை வா படத்திற்கு பிறகு தாவணி கனவுகள் படத்திலும் பாக்கியராஜுடன் ஜோடி சேர்ந்தார் ராதிகா. முதல் படத்தில் ராதிகாவின் முகத்தை பார்த்து பூசணிக்காய் போல் உள்ளது என கிண்டல் செய்தார் பாக்கியராஜ். ஆனால் அதன் பிறகான ராதிகாவின் வளர்ச்சி என்பது யாரும் கணித்திராத ஒன்று. அடுத்த சில வருடங்களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வளர்ந்து நின்ற ராதிகா பின்னாட்களில் பாக்கியராஜின் விருப்பத்திற்குரிய நடிகையாக மாறினார். ராதிகா விஜயகாந்துடன் பல படங்களில் ஜோடி சேர்ந்திருந்தாலும் கூட சில படங்கள் மட்டும் இருவரது ரசிகர்களாலும் மறக்க முடியாதவை. நானே ராஜா நானே மந்திரி படத்தில் மூர்க்கத்தனமான நாயகன் விஜயகாந்தை படித்த நாகரிகமான பெண்ணான ராதிகா அத்தனை பொறுமையுடன் கையாளுவார். ஒருதலை காதலால் தடுமாறி நிற்கின்ற ராதிகா அந்த வரியை மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் பாடலில் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தினார். தொடர்ந்து நீதிக்கு தண்டனை, உழவன் மகன், தெற்கத்தி கள்ளன், பூந்தோட்ட காவல்காரன் என விஜயகாந்துடன் நடித்த அத்தனை படங்களிலும் தனித்து விழுந்தார் ராதிகா. குறிப்பாக பூந்தோட்ட காவல்காரன் படத்தின் இறுதி காட்சியில் விஜயகாந்த் இறந்த பிறகு அந்த சோகத்தை வசனங்கள் என்று முக பாவனைகள் வழியே ராதிகா வெளிப்படுத்திய அவரை ஒரு தேர்ந்த நடிகையாக வெளிச்சம் போட்டு காட்டியது. அது மட்டுமின்றி பூந்தோட்ட காவல்காரன் படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான மாநில விருதையும் வென்றார் ராதிகா. முதல் படத்தில் நடித்த பொழுது ராதிகாவிற்கு அத்தனை சரளமாக தமிழ் பேச வராது. எந்த உணர்வு என்றாலும் அதனை ஆங்கிலத்தில் பேசியே வெளிப்படுத்திய ராதிகா அதன் பிறகு வசன உச்சரிப்பிலும் தன்னை உயர்த்தி கொண்டார். நீதிக்கு தண்டனை, புயல் பாடும் பாட்டு, பாடாத தேனீக்கள் என கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிய படங்களில் வசனங்களை அழுத்தமாக பேசி நடித்தார் ராதிகா. குறிப்பாக வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட நீதிக்கு தண்டனை திரைப்படத்தின் இறுதி காட்சியில் ராதிகா பேசிய காத்திரமான வசனங்கள் அவரது வசன உச்சரிப்பிற்கு சான்றானவை. தொடர்ந்து தன்னுடைய வசனங்களை சிறப்பாக பேசி நடித்ததற்காக ராதிகாவிற்கு கலையரசி என பட்டம் சூட்டி மகிழ்ந்தார் கலைஞர் கருணாநிதி. வீரபாண்டியன் படத்தில் சிவாஜி கணேசனுடன் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றாலும் கூட அதற்கு முன்பு முதல் மரியாதை படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை இழந்தார் ராதிகா. அந்த சமயத்தில் கே. விஸ்வநாத் இயக்கத்தில் கமல்ஹாசனுடன் சிப்பிக்குள் மூத்து படத்தில் நடித்துக் கொண்டிருந்த ராதிகாவால் முதல் மரியாதை படத்தில் நடிக்க இயலாமல் போனது. ஆனாலும் ராதா ஏற்று நடித்த குயில் கதாபாத்திரத்திற்கு தனது குரல் மூலம் மேலும் அழகு சேர்த்தார் ராதிகா. முதல் படத்தில் ராதிகாவின் குரலை பாரதி ராஜா உட்பட யாரும் அத்தனை எளிதில் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ஆனால் சில வருடங்கள் கழித்து ராதிகாதான் தனது குயில் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுக்க வேண்டுமென பாரதி ராஜா விரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு வயதில் நடனத்தை முறையாக கற்றுக்கொள்ளாத ராதிகா கிழக்கே போகும் ரயில் படத்தில் சிரமப்பட்டே நடனமாடினார். ஆரம்ப நாட்களில் புலியூர் சரோஜாவிடம் சில படங்களில் நடன அசைவுகளை கற்க ஆரம்பித்த ராதிகா அதன் பிறகு நடிப்பை போலவே நடனத்திலும் தனது திறனை நன்கு வெளிப்படுத்தினார். முன்னணி நடிகையாக வளர்ந்த பிறகு பாலு மகேந்திரா இயக்கிய இரட்டைவால் குருவி படத்தில் இடம்பெற்ற கண்ணன் வந்து பாடுகிறான் பாடலுக்கான அத்தனை நடன அசைவுகளையும் ராதிகாவே உருவாக்கினார். நடன ஆசிரியர் என்று அவசரத்தில் எடுக்கப்பட்ட அந்த பாடலை தன்னுடைய நளினமான அசைவுகள் மூலம் எவர்கிரீன் பாடலாக மாற்றினார் ராதிகா. 80களில் நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட பாடல்களின் வரிசையில் கண்ணன் வந்து பாடுகிறான் பாடல் ராதிகாவிற்காகவே
இன்றும் ரசிக்கப்படுகிறது. அதனைப் போலவே விஜயகாந்துடன் இணைகின்ற பாடல்களில் ராதிகா தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளுகின்ற விதம் ரசிக்கத்தக்கது. தெற்கத்தி கள்ளன் படத்தில் இடம்பெற்ற ராதா அழைக்கிறாள், உழவன் மகன் படத்தில் இடம்பெற்ற செம்மறியாடை போன்ற பாடல்கள் ராதிகாவிற்காகவே இன்றும் ரசிக்கப்படுகின்றன. 80களில் முன்னணி நாயகியாக ஜொலித்த ராதிகா 90களில் அழுத்தமான கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கத் தொடங்கினார். 90களில் ராதிகா ஏற்ற கதாபாத்திரங்களில் இன்றைக்கும் மக்கள் மனங்களில் நிற்கக்கூடிய கதாபாத்திரங்களில் ஒன்று கேழடி கண்மணி சாரதா. எஸ்பிபி உடனான கண்ணியமான காதல் காட்சிகளில் ராதிகாவின் நடிப்பு அத்தனை முதிர்ச்சியாக வெளிப்பட்டது. குறிப்பாக எஸ்பிபி காதலை கூறியவுடன் அதனை ஏற்றுக்கொள்ள இயலாமல் குழம்பி நின்று கடவுளிடம் முன்பு சைகையில் தனது எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற காட்சியில் தன்னை ஒரு தேர்ந்த நடிகையாக காட்டிக்கொண்டார் ராதிகா. நடிக்கத் தொடங்கிய நாட்களில் இருந்தே சினிமாவில் இருந்து விலகிவிட வேண்டும் என ஒவ்வொரு வருடத்தின் தொடக்கத்திலும் நினைத்த ராதிகாவிற்கு அது முடியாமல் போனது. முதல் குழந்தை பிறந்தவன் இனிமேல் நடிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் என நினைத்த ராதிகாவிற்கு அந்த சமயத்தில் தான் கிழக்கு சீமையிலே படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு உண்டு. முதலில் விருமாயி கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு மறுத்த ராதிகா தன்னுடைய குருநாதர் பேச்சை தட்ட முடியாமல் ஒரு வழியாக நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார். விருப்பமின்றி ஒத்துக்கொண்டாலும் கூட தனது நடிப்பின் மூலம் கிராமத்து வெள்ளந்தியான விருமாயி கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் ராதிகா. தன்னை வளர்த்த அண்ணன் பக்கம் நிற்பதா, இல்லை வாக்கப்பட்ட கணவன் பக்கம் நிற்பதா என படம் முழுக்க தடுமாறுகின்ற ராதிகா நெப்போலியனிடம் வெகுண்டெழுந்து பேசுகின்ற காட்சிகளில் பல விருமாய்களின் பிரதிநிதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார். இடைப்பட்ட நாட்கள் சற்றே சரிந்திருந்த ராதிகாவின் மார்க்கெட் கிழக்கு சீமையிலே படத்திற்கு பின் ஏறத் தொடங்கியது. அதன் பலனாக இந்தியன் படத்தில் கமல்ஹாசனின் மனைவியாக நடிக்க ராதிகாவை அணுகினார் இயக்குனர் சங்கர். ஆனால் பிராஸ்தட்டிக் மேக்கப் மீது தனக்கு விருப்பம் இல்லாத ராதிகா அதன் காரணமாகவே இந்தியன் பட வாய்ப்பினை மறுத்தார். ஆனாலும் ராதிகாவின் தீவிர ரசிகரான சங்கர் தன்னுடைய அடுத்த படமான ஜீன்ஸிலும் ராதிகாவை நடிக்க வைப்பதற்கு முயற்சி செய்தார். எதிர்மறையான கதாபாத்திரம் என்பதால் சிலர் ராதிகாவை எச்சரித்தனர். ஆனால் நடிப்பில் வேறுபாடு காட்ட வேண்டும் என நினைத்த ராதிகா ஜீன்ஸ் படத்தில் சுந்தராம்பாள் கதாபாத்திரத்தில் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தினார். இத்தனைக்கும் இரக்க குணமற்ற வில்லத்தனமான கதாபாத்திரம் என்றாலும் கூட ரசிகர்கள் ராதிகாவை கொண்டாடவே செய்தனர். 2000களுக்கு பிறகு சின்னத்திரையிலும் கால் பதித்து சூப்பர் ஸ்டாராக ஜொலித்த ராதிகாவிற்கு பல வருடங்கள் கழித்து அட்டகாசமான வெற்றியை கொடுத்த திரைப்படம் தாய்க்கிழவி. முதலில் படத்தின் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் தாய்க்கிழவி கதையை கூறிய பொழுது வழக்கம் போலவே மறுப்பு தெரிவித்தார் ராதிகா. கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் இயக்குனர் போராடியதை கண்ட ராதிகா அதன் பிறகே தன் கதாபாத்திரத்தின் வலிமையை உணரத் தொடங்கினார். சிரமப்பட்டு ராதிகா நடித்த தாய்க்கிழவி வருடங்கள் கடந்தும் பெரும் வெற்றியை பரிசளித்தது. அன்றைய இடம் நடிகர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலேயே தாய்க்கிழவி வசூலில் பட்டகை கிளப்பியது. வசூல் மட்டுமன்றி படத்தில் ராதிகா பேசிய நுட்பமான பெண் அரசியல் வெவ்வேறு வயதுள்ள பெண்களாலும் கொண்டாடப்பட்டது. முதல் படத்தில் நடிப்பதற்கு முன்பு தனது தந்தை எம்.ஆர். ராதாவிடம் ஆசி வாங்க சென்றார் ராதிகா. முதலில் ஆச்சரியப்பட்ட எம்.ஆர். ராதா பிறகு என் தொழில் உன்னிடம் இருக்கட்டும் என ராதிகாவை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தையின் வீரியம் ராதிகாவை பல கோணங்களில் வளர்த்தது. எந்த கதாபாத்திரம் என்றாலும் அதற்கென ஓர் உடல் முகபாவன் வசன உச்சரி என தனித்து மிளர்கின்ற ராதிகா தமிழ் சினிமாவிற்கு ஆற்றிய பங்கு இன்றியமையாதது.